அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன கைமா திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஆமாப்பா. எங்க இந்த கழுத கேக்குறாளா? அவங்க அப்படியே வெளிநாட்டுல இருந்து வாரேன்னு சொன்னதும் உடனே ரெக்க கட்டிட்டு பறக்குறா. கூட்டிட்டு போனாலே போனு. அப்படித்தான் அண்ணாத்தாய்மா இங்கேயும். நாமனா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அப்பான்னு சொன்னா போதும் உடனே உளுந்தடிச்சு ஓடி வருவாங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க போற அப்படித்தான். நம்ம கட்டி கொடுக்கற வீட்டுல அந்த பிள்ளைங்க போய் நல்ல பேர் வாங்கணும்னு அதை செய் இதை செய்யணும் அரட்டுவோம். அதனால நம்மள கண்ட வில்லி மாதிரி தெரியும். அதே இது அப்பா அம்மாருங்க நம்ம பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பா, அடுத்து நம்மள எல்லாத்தையும் விட்டுட்டு அவ வாழ வேண்டிய வீட்டுல போய் வாழ போயிடுவா. அதனால இங்க இருக்கிற வரைக்கும் மொத்த பாசத்தையும் நம்ம பிள்ளைக்கே கொடுக்கணும்னு பொம்பளை பிள்ளைக்கு பூரா அப்பா அங்க செல்லம் கொடுத்துறது. சரியா சொன்னீங்கம்மா. அதனாலதான் அப்பா பூரா பொண்ணுங்களுக்கு ஹீரோ தான். ஆமா ஆமா ஆமாமா, என்னதான் இருந்தாலும் உண்மைதானே. இதோ சிந்துக்கும் கல்யாணம் பேசியாச்சு. என்ன சித்தார்த் இங்கே இருக்கேன்னு சொல்றான், அதுபடி ஓகே தான். ஆனா எத்தனை நாளைக்கு இங்கே புடிச்சு நிப்பாட்ட முடியும்? என் பொண்டாட்டிய கூட்டிட்டு என் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நம்ம சாரின்னு தான் கேட்கணும். இப்போதைக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா சிந்து இங்க இருந்து கிளம்புனானா? இல்ல அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ண ரத்னம், பொம்பளை பிள்ளைனாலே இன்னொரு வீட்டுக்கு போறவதான். ஆமாமா, எல்லாம் புரியும். ஆனாலும் நம்ம மனசு கேட்காது. சிந்துலாம் இங்க இருந்து கிளம்புறா அப்படின்னா நான் கூட ஓரளவுக்கு ஏத்துக்குவேன். ஆனா என் அண்ணனை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரிதான், அதான் சொல்லியாச்சே, பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா எப்பவுமே ஹீரோ தான். என்னமாமா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருந்தா அதுவே போதும். அதெல்லாம் நல்லா இருப்பாங்கய்யா. ஆமா, சிந்துவோட கல்யாணம் இன்னும் 20 நாள் தான் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் கூட கிளம்பலாம்ல. இல்லையா, பாரியோட அப்பங்காரன் ஊர்ல இருந்து வாரேன்னு தான் சொல்லியிருக்கான். அதுங்களே இவ உடனே கிளம்பி போகணுங்கிறா. பாக்குறேன், அவன் திரும்ப ஊருக்கு போயிட்டானா இவளை கூட்டிட்டு வாரேன். இல்ல ஊருக்கு போகல, இனி கிராமத்திலே செட்டில் ஆகுறானா அவ இங்க வர்றது சந்தேகம் தான். அவங்க அப்பா கூட தான் இருப்பா. ஓகே ஓகே, அப்படின்னா எதா இருந்தாலும் சரிதான். அவ திரும்பவும் வெளியூருக்கு போனாலும் சரி, இல்ல வெளியூருக்கு போகாம கிராமத்துல இருந்தாலும் சரி, குடும்பமா எல்லாரும் சேர்ந்து எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா ரத்னம். உண்மையதாம சொல்றோம். கிராமத்துக்கு வந்து கூட பத்திரிக்கை வைக்க வரோம். ஐயோ வைஷு, இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாண நாள் ரொம்ப கம்மி. இதுல நீங்க இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு போறதெல்லாம் கொஞ்சம் தடையாகும். ஆனா பத்திரிக்கை வந்து இந்த போன்ல என்னத்தையோ அனுப்பி அனுப்பி பாக்குறாங்களே, வாட்ஸ்அப்லயாமா? அந்த அப்லதான், அதை அனுப்பிவிடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரி ரத்னம், நான் இங்க வந்துட்டேன்னு சொன்னதும் உடனே ஆபீஸ்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் போதும். பிள்ளைங்க எல்லாரும் வந்ததும் சொல்லிருங்க. சரிம்மா, பாரி சொல்லிக்கிட்டு இருந்தா ஊருக்கு போறோன்னு. நீங்களும் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு வைஷு போன் பண்ணாலா? அதான் என்ன எதுன்னு கேட்டுட்டு போலான்னு உடனே 2 பேரும் வந்துட்டோம். ஆமாயா, ஆபீஸ்ல நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நீங்க போய் ரத்னப்பா வீட்லயும் சக்கரவர்த்தி அப்பா வீட்லயும் சொல்லிட்டு வாங்கன்னு என்ன அனுப்பி விட்டுட்டா. ஓ, இனி சக்கரவர்த்தி வீட்டுக்கு போறீங்களா? ஆமாப்பா, போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். அம்மா, சிவானிக்கு என்ன சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா? குடு கொண்டு போய் கொடுத்துறேன். சரிங்கம்மா, வெஜ் பிரியாணி வச்சேன், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃபன்ல எடுத்து வைக்கிறேன், கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி வைஷு, நானும் அவளுக்கு பிடிக்கும் புளிக்குழம்பு ஊறுகாய் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஊருக்கு போயிட்டாலும் ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கூடால. ஆமா புளிக்குழம்பு தொக்கு மாதிரி வச்சா அது வாட்டுக்கு இருக்கும். ஆமா வைஷு, அப்படிதான் வச்சு கொண்டு வந்திருக்கேன். சரிம்மா, இருங்க, நானும் வெஜ் பிரியாணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ரத்னம், வைரம், நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. இல்ல சக்கரவர்த்தி வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்போது நாங்களும் கிளம்புறோம். கார்ல கொண்டு போய் உங்களை அங்க விட்டுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறோம். அட, இது கூட நல்லா இருக்கே. சரி, அப்ப அப்படியே கிளம்பிடலாம். சரிங்கம்மா. ஓய், என்ன அவ்வளவுதானா? அப்பாப்பா, முடியல. எவ்வளவு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். காலெல்லாம் வலிக்குது. வரும்போது நான் அதை வாங்குவேன் இதை வாங்குவேன் அவ்வளோ லிஸ்ட் போட்ட, ஒண்ணுமே வாங்கலையே. ஏன் சித்தார்த், ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கு? எல்லாம் ஏகப்பட்ட ரேட்டு. அப்பாப்பா, இவ்வளவு பெரிய கடைக்கு சேர்த்து நம்ம வாங்குற பொருள் ஏவம் அவங்களோட அமௌண்டையும் சேர்த்து பில் போட்டாங்க. ஏய், இங்க அப்படித்தான். அதுக்காக சும்மா சுத்தி பார்க்கலாமே வந்தேன். இங்க பாரு, நம்ம வர்றது எப்பயாவது ஒருக்க. அதுவும் நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஞாபகத்துக்காவது ஏதாவது உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ. அப்படிங்கறியா? சரி ஓகே, போ, முதல்ல பார்க்கலாம். அங்க ஒரு கீ செயின் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனாலும் அதோட ரேட் 200 ரூபாய். ஏய், 200 தானே? என்ன 200ன்னு அசால்ட்டா சொல்லிட்ட? உனக்காக எவ்வளவு நாளா செலவு பண்ணலாம் இந்து. இப்போ வரைக்கும் நான் சம்பாத்தியம் பண்ண எல்லாமே உனக்கு தான். என்ன வேணும் கேளு, எல்லாமே வாங்கி கொடுக்கறேன். காசெல்லாம் பார்க்காத. இந்த நிமிஷம் நீ சந்தோஷமா இருக்கியா? அது போதும் எனக்கு. ஏய், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வரேன். ஏய், சாப்பிட ஸ்நாக்ஸ் ஏதாவது? ஐஸ்கிரீம்? அதே இப்போதானே சாப்பிட்டேன். கோல்ட் காஃபி வாங்கிட்டு வரவா?
வேண்டாம் வேண்டாம், ஏதாவது காரம் சாரமா? சரி ஓகே, வாங்கிட்டு வரேன். ஆ இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு. சரி ஓகே. சிந்து, சொல்லுடா. சின்ன பிள்ளையில என்ன பார்க்க வருவ, ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம். நீ ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. ஆனா முழுசா எதுவும் ஞாபகம் வரல. ஏய், நீ என்ன டெய்லி பார்க்க வரும்போதெல்லாம் உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னேன், கரெக்டா? ஏய், இத நீயே என்கிட்ட 1000 தடவை சொல்லிட்ட. இப்பவும் சொல்றேன், உனக்காக நான் இருக்கேன். சிந்து. கண்டிப்பாடா. ஆனா நீ மாறிட்டேல. ஏய், என்ன நீ? ஓகே ஓகே, நம்புறேன். எங்க வீட்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அதை விட எல்லாரையும் நீ உரிமையா கூப்பிடுறது எல்லாருக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. எல்லாருக்கும் பிடிக்கிறது பெருசு இல்ல, உனக்கு என்ன பிடிக்கணும்? பிடிக்கும்னு சொன்ன. பா, இது போதும். இந்த மாதிரிலாம் ஒரு நாளாவது நடந்துராதான்னு எத்தனை வருஷமா ஏங்கி போயிருந்தேன் தெரியுமா? இப்போ இந்த நிமிஷம் கூட என் உயிர் போனா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏய் லூசு, ஏன்டா அப்படி பேசுற? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன். அதுக்காக இப்படி எல்லாம் பேசாத. என்ன சிரிக்கிற? இல்ல, என் மேல அக்கறைப்படுமோ இப்போ ஒரு ஆள் வந்தாச்சு. ஐ எம் சோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனேல. போ போ, நான் கோபமா இருக்கேன். சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. என்ன, கோபமா இருந்தா சாப்பிடுவியா? ஆமா, அப்புறம் கோபத்தை உன்கிட்டயா காமிக்க முடியும்? இல்ல இல்ல, என்கிட்ட நீ கோபத்தை காமி. உன் கோபம் கூட நியாயம்னு நான் ரசிப்பேன். ஐயோடா, கவிதையா பேசி தப்பிக்காத. நான் பேசுறது கவிதையா இருக்கா? சித்தார். சரி ஓகே ஓகே. நீ வாரியா? இல்ல இல்ல, இங்கே உட்கார்ந்திருக்கேன். நம்ம எழுந்து போனோம், வேற யாராவது வந்து இந்த இடத்தை புடிச்சுக்குவாங்க. ஏய். அதனால நீ போய் வாங்கிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஆனா சீக்கிரம் வந்துடணும். 5 minutes. நான் என் சரத்தனாட்ட பேசிட்டு இருக்கட்டா? அவனை ஏன் தொந்தரவு பண்ற? டியூட்டிக்கு போயிருப்பான்ல. ஆமா ஆமா, கால் பண்ணா திட்டுவான். நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு. சரி, இங்கே இரு, நான் வந்துடுறேன். போயிட்டு வரேன். சரிடா. சிந்துக்கண்ணு, போயிட்டு வரேன். கிளம்புடா. உன்னை யார் இங்க புடிச்சு நிப்பாட்டினா? ஓகே, போயிட்டு வா. சரி ஓகே, சரத்துக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆன்லைன்ல மாடு ஸ்டேஷனுக்கு போயிட்டா எதையுமே கண்டுக்க மாட்டான். வீட்ல இருந்த டைம் தான் காமிக்குது. சரி ஓகே, மெசேஜ் பண்ணி வைப்போம். இந்த ஜீவா எருமைக்கு, அப்புறம் சக்தி அண்ணா, திரு அண்ணா எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம். வாவ், யாரா இது? போன். சுத்தி யாரும் இல்ல, தனியாவா வந்திருப்பா? சரி ஓகே, பேச்சு கொடுப்போம். ஹாய். ஹலோ ஹாய். சொல்லுங்க. சின். ஹலோ, யாரு? என்ன வேணும்னு சொல்லுங்க. அது வந்து டேய். தாய்மை அழகுன்னு சொல்லுவாங்க. மாசமானதும் உன் முகமே ரொம்ப அழகா பொலிவா இருக்குமா? அப்படியாமா? ஆமாண்டி கண்ணு. ஆமா, தலை சுத்து வாந்திலாம். தலை நல்லா சுத்துதுமா, ஆனா வாமிட் அந்த அளவுக்கு இல்ல. ஓகே ஓகே, தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோ. அம்மா, இனிமேல் வாந்தி வராதா? இன்னும் 2 மாசம் கூட முடியல. 55 நாள் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களுக்கு இனிமேல் தான் ஆரம்பிக்கவே செய்யும். ஐயோ அம்மா, பயப்படாதம்மா, அதுவும் ஒரு சுகம்தான். குழந்தைய நினைக்கும் போது நமக்கு வர எந்த கஷ்டமும் கஷ்டமாவே தெரியாது. அந்த கஷ்டம் கூட ஒரு சுகம்தான். அது என்னமோ உண்மைதாமா. சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. அண்ணா, சொல்லணும். என்ன அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல இல்ல, என் மருமகளை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே, அதான் கவனமா கேட்டுட்டு இருக்கேன். கேட்டதோட நிறுத்திக்காத, மருமகளை கவனமா பாத்துக்கோ. கண்டிப்பா. அப்புறம் உனக்கு பிடிச்ச கேப்ப ரொட்டி, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? எடுத்து சாப்பிடு. கருவாட்டு குழம்பு இன்னைக்கே காலி பண்ணிடுங்க. தொக்கு 2-3 நாளைக்கு இருக்கும். 2-3 நாள் என்ன? சூடு பண்ணி 1 வாரம் 10 நாள் நான் மட்டும் வச்சு சாப்பிடுறேன். அப்பா. ஆமா, உனக்கு வேணா கொஞ்சம் குடுக்கறேமா. சரிதான்ப்பா. எவ்வளவு வயசானாலும் உன்னோட அந்த சின்ன பிள்ளை புத்தி போகவே இல்ல. அது என்னமோ உன்னை பார்த்ததும் அப்படி பேச தோணுது. நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசா, அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேச முடியுது. இதே என் மகன் மருமகளா இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப யூத் வேற, நமக்கு ஈடு கொடுத்து பேசுதுகளா, அட்வான்ஸா போயிடுறாங்க. ஆமா சக்கரவர்த்தி, அது என்னமோ உண்மைதான். ஊருக்கு போனோன்னு என் மகன் பேரெல்லாம் இதே மாதிரிதான். நம்ம ரோட்ல வேற ஏதாவது கிளவிக போதான்னு பார்த்து கிளவியோட கிளவியா பேச வேண்டிதான். அங்கேயும் அதே நிலைமை தானா? ஆமா ஆமா. சரி இங்க பாரு, ஊருக்கு கிளம்புறேன். மருமக வளைகாப்பு, பிள்ளை பெறது எல்லாத்தையும் சொல்லி அனுப்பு. சொல்லி யார் அனுப்புறது? போன போடுறேன். சரி.
அப்புறம் பிள்ளை பிறந்ததும் பார்க்க ஆள் எல்லாம் நினைக்க வேண்டாம். எனக்கு ஒரு போனை பண்ணு. அந்த 30 நாளைக்கு நான் வந்து பார்த்து விட்டுட்டு போறேன். அண்ணா நிஜமாவா? இதுல என்ன நிஜம் போய் கிடக்குது? கிராமத்துல பிள்ளை பெத்தவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க கிராமத்துல பாதி பேருக்காலம் நான் தான் பாத்திருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வகை வகையா நான் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால பிள்ளை பெத்ததும் யோசிக்கவே யோசிக்காத. எனக்கு போன் பண்ணு, நான் வந்துடுறேன். ஐயோ அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. நான் கூட இப்ப இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமான்னு. கண்டிப்பா உனக்கு உடனே போன் பண்றேன். சரி சக்கரவர்த்தி. சிவானி, நான் சொன்னதெல்லாம் நிஜமா? யோசிக்கவே செய்யாத. புள்ள போறப்ப போன் பண்ணு. கண்டிப்பாமா. சரி சரி, அந்த பாரி கழுத ஆபீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்நேரம் கிளம்பிருப்பாளா என்னன்னு தெரியல. நான் அப்படியே வீட்டுக்கு போனா அவளும் வீட்டுக்கு வந்துருவா. 2 பேரும் கிளம்புறோமா? சக்கரவர்த்தி, எப்பவாவது நம்ம கிராம சைடு வந்தேனா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் போனோம். அண்ணா நீ சொல்ல தேவையே இல்ல. உன்னோட கருவாட்டு தொக்கு சாப்பிடறதுக்காகவே நான் வந்துருவேன். சரி சக்கரவர்த்தி. சரி, ராம் வந்ததும் சொல்லிருங்க. போயிட்டு வரட்டுமா? வா, நான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். உனக்கு என்ன சிரமம்? நீ இரு, நான் பாத்துக்கிறேன். ஏன் சிநேகிதி நீ? உன்ன போய் நடக்க விடலாமா? அம்மா சிவானி, போய் விட்டுட்டு வாங்கப்பா. சரிடா கண்ணே, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ பார்த்து கவனமா இரு. அப்பா, அவசரமே இல்ல. நம்ம ஊர்ல கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குல்ல, சாப்பிடுறது, அதெல்லாம் அம்மாக்கு வாங்கி கொடுத்து விடுங்க. ஆமால, அத நான் விட்டுட்டேன் பாரு. ஐயே, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். வாங்கிட்டு போங்கம்மா. ஊர்ல போய் நம்ம கிராமத்துல உள்ள எல்லாத்துக்கும் கொடுங்க. இல்லடா கண்ணு. சிவானி சொல்லிட்டேல, அப்பா பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. மாமனாரும் மருமகளும் முடிவு எடுத்துட்டீங்க. இனி ஏன் பேச்ச எங்க கேட்க போறீங்க? சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. ராம் கிட்ட சொல்லிடு. நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. சக்கரவர்த்தி, போலாமா? வா அண்ணா. என்னடி பாரி, திடீர்னு இப்படி ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ற? ஏய், எங்க அப்பா ஊர்ல இருந்து வராருடி. எங்க அப்பா பார்த்து 2 வருஷம் ஆச்சு. இப்போவும் வர 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு தெரியல, திடீர்னு கிளம்பி வாரேன்ட்டாரு. ஃளைட் ஏறிட்டாங்கப்பா. நான் இங்க இருந்து இப்ப கிளம்பினேனா அப்பா அங்க ஊருக்கு வர கரெக்டா இருக்கும். எப்பவும் எங்க அப்பா ஊர்ல இருந்து வரும்போது அவரை பார்க்க நான் தான் முத ஆளா நிப்பேன். ஓ, என்ன ஓவர் ஃபீலிங்கோ? வாசுகி தான் எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ கல்யாணம் முடிஞ்சு போனதும் சேஷா கூட ஃப்ரெண்டா இருந்தேன். இப்ப அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சது, உன் கூட ஃப்ரெண்டா இருந்தேன். நல்ல வேளை எனக்கு கல்யாணம் முடியல. ஏய், அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுடி. ஒருவேளை ஏன் ராசிக்கு என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் முடியுமோ? எம்மாடி, ரொம்ப நல்ல ராசிதான். ஏய், நிஜமாவா? ஹாய் திரு சார். என்னம்மா கண்ணு, எங்க ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப 3 மாசத்துல கிளம்புற? ஆமா ஆமா, எங்க அப்பாவும் தான் 2 வருஷம் கழிச்சு வருவேன்னு சொல்லிட்டு 6 மாசத்துல திரும்பி வராரு. சரிதான், அதெல்லாம் விடு. ஆமா, நான் வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன? காயு. சொல்லுங்க திரு சார். இல்ல, ஏதோ உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிருன்னு சொன்ன. எதுக்கா? இல்ல, நானும் காயத்ரி கூட ஃப்ரெண்டா தான் இருக்கேன். ஹலோ ஹலோ, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஏய், ஹலோ ஹலோ, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காயத்ரி என் ஃப்ரெண்டு. அதுக்கு இல்ல, அடுத்து ஏதாவது ஒண்ணு வாய்ப்பு இருக்கானு? சேட்டைய பாத்தியாடி? அதானே, அவன் ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கான். இந்த மனுஷனுக்கு இன்னொன்னு. என்ன, ஷாக் ஆயிட்டீங்களா? ஷாக் எல்லாம் குறைச்சுக்கோங்க. காயு, இனிமேல் வேணா நம்ம 2 பேரும் திக் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஆகலாம் திரு சார். இதோ இப்பவே என் வாசு கிட்ட பேசிட்டு வந்துறேன். ஏய், இந்த டீலிங்க நமக்குள்ள வச்சுக்கலாம். அநியாயம் பண்றீங்க திரு சார். உங்க ஊர் உலகத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லவன் தான், ரொம்ப நல்லவன் தான். ஆனா கொஞ்சம் கெட்டவனா பாக்கலான்னு. யாரும் ஆசைப்படல. போங்க, நீங்க நல்லவங்களாவே இருங்க. இப்படியே சொல்லி சொல்லி. ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல, இதெல்லாம் வாசுகி கேட்டா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வாசுகி எப்படிப்பட்டவ தெரியுமா? எப்படிப்பட்டவ? நான் இப்படிலாம் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சா தெரிஞ்சா உடனே எனக்கு ஒரு பொண்ணை பாத்துருவா. பாரா. வாசுகி, கேட்டுக்கிட்டியா? வாசுகியா? வாசு, சீக்கிரம் ஒரு பொண்ண. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னாச்சு திரு சார்? வாசுகி பின்னாடி. எஸ் எஸ். இப்பவே உங்களுக்கு ஒரு பொண்ண. அட பாவிகளா, உங்ககிட்ட பேசின பாவத்துக்கு குடும்பத்தை பிரிச்சு விட்டுறாதீங்க. வாசுகி, இதெல்லாம் நான் பேசல. என்ன யாரையுமே குழந்தைகளா ஏமாத்துனீங்களோ? இல்ல, வாசுகின்னு சொன்னதும் இப்படி பீதி கிளம்புது. இதுல இன்னொரு பொண்ணு, அதுவும் வாசுகி மூலமா. அது கொஞ்சம் கெத்தா இருக்கட்டுமே பேசுனேன். பொண்டாட்டி பேரை கேட்டா? காயு, உனக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும். சரி, ஓகே, இன்னைக்கு ஊருக்கு போறியே, அதனால கொஞ்சம் பேச்சு கொடுக்கலாம் நினைச்சா என்ன ஏதாவது வம்புல இழுத்து விட்டுருவீங்க போல. பாருடி, நாம வம்புல இழுத்து விடுறோமா? அதானே, ஆடு தானா வந்து மாட்டிக்கிட்டு. ஆடா? நீங்க தான் திரு சார். அம்மா தாயே, உங்க பேச்சுக்கே நான் வரலமா.
கிளம்புறேன். நீயும் பார்த்து ஊருக்கு போயிட்டு வா. அடுத்து எப்போவே உனக்கு இங்க வேலை ரெடி தான். எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம். திரு சார் எப்படி பொண்ணுனே? பிச்சு போடுவேன் பிச்சு. நான்லாம் உத்தமனாக்கும். நான் வாசுகி தவிர எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன். காயு, அந்த பொண்ணு பாரு எவ்வளவு அழகா. எந்த பொண்ணு? ஹலோ உத்தமன், நீங்க கிளம்புங்க. நம்ம ஆபீஸ்ன்னு சொன்னீங்களா, அதான் நமக்கு தெரியாம யாருன்னு பார்த்தேன். நீங்க ஒரு மன்மதன்கிறத நிரூபிச்சிட்டீங்க, கிளம்புங்க. வாரேன், நீயும் பார்த்து ஊருக்கு போயிட்டு வா. திரு சார், நம்ம ஜீவாவை மிஞ்சிட்டீங்க. ஐயா, அவன் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான். ஏய் கேட்டியா? கேட்டேன். இதே நிலைமை போச்சு, அப்புறம் ஜீவாவுக்கு வீட்ல பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நாட்டுக்கு ஜாலியா அவன் லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீதான் அஞ்சாதே ஜீவான்னு பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதான். ஏய் என்னடி பண்ண சொல்ற? அன்னைக்கும் கொஞ்சம் ஜாட மாடையா பேசணும். எங்க ஜீவா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன் நேரடியா சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டான், இதுல ஜாட மாடையா வேறயா? இப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் ஊருக்கு கிளம்புறேல, நான் வந்து உன்னை பத்தி பேசிட்டு போட்டா? வேண்டாம். ஏன்? அதெல்லாம் ஜீவாவுக்கா புரியட்டும். சரியா போச்சு, அப்படி நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாரி, இங்க பாருடி, ஒழுங்கா போய் மனசுல உள்ளத சொல்லு. இல்ல லேட் பண்ண. ஜீவா இருக்கிற அழகுக்கும் ஆளுக்கும் எத்தனை பொண்ணுங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களோ. ஏன் எனக்கே ஜீவா மேல ஒரு கிருஷ் தான். என்ன நீ லேட் பண்ணா நான் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன். அடியே சும்மா சொன்னேன்டி, சீக்கிரம் என்ன ஏதுன்னு பேசு. உங்க வீட்லயோ இல்ல ஜீவா வீட்லயோ கல்யாணம்னு சொல்லி பேசி உனக்கு வேற எங்கேயாவது மாப்பிள்ள, அவனுக்கு வேற எங்கேயாவது பொண்ணு பார்த்துட்டா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவன் மைண்ட் ஃப்ரீயா தான் அவன் நாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். ஆனா நீ தான் கஷ்டப்படுவ. புரியுதுடி. சரி ஓகே, நான் பார்த்து பேசுறேன். ஆமா இப்ப ஜீவா எங்க? ஆபீஸ் ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அதானே, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், அவன் கிட்ட மட்டும் தான் சொல்லல. போய் என் ஜீவா இத்தனை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். சும்மாதான்ப்பா. அப்புறம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரையும் ஆபீஸ் ரூம்ல விடாத. ஏன் அப்படி? நான் ஊருக்கு கிளம்புறனால என் ஐத்தா கிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பேன். ஆபீஸ்ல உள்ளவங்க வந்து அப்பப்ப தொந்தரவு பண்ண கூடாதுல. சாரிதான், போமா போ. இரு 2 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன். என்னடோ? இல்ல சார், அது வந்து சித்தார்த் சொல்லுடோ, என்ன பண்ற? இல்ல மேடம்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்கலான்னு. என்ன அட்ரஸ் என்கிட்ட கேளு. அது வந்து அது ஐயோ அம்மா. சித்தார்த் என்ன பண்ற? இங்க பாருங்க, தேவையில்லாம அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க. உன்னெல்லாம் அடிக்க கூடாதுடோ, ஐயா காலை உடைக்கணும். உங்களை பிள்ளைக்கு தனியா நின்னுட்டு இருந்தா உடனே போய் பேச்சு கொடுக்குறியோ? இங்க பாருங்க. என்னடோ? சித்தார்த் என்ன பண்ற? பேசாம இரு. நான் போய் ஆளை கூட்டிட்டு வர வரைக்கும் நீ பெரிய இவனா பாக்குறேன்டா. இதோ உன் கைய உடைச்சு விடுறேன். எவனை கூட்டிட்டு வர முடியுமா கூட்டிட்டு வா. இங்கேதான்டா, இதே இடத்துலதான் நிப்பேன். அது என்னடா, நீ என்ன பண்ண போன நான் போக்கல நினைச்சியோ? அம்மா ஆளை விட்டு அடிக்க வர்றேல. இரு கவனிச்சுக்கிறேன். ஏய் என்னடா? இல்ல ஒண்ணு இல்ல. இங்க பார், திரும்ப உன்னை எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. போதும்டா, நிறுத்து. சிந்து, ஏன் இப்படி பண்ற? உன்னால கோபப்படாம இருக்கவே முடியாதா? சிந்து, நான் ரொம்ப பொறுமையா இருந்திருக்கேன் நீ இருக்கிறேங்கறனால. இல்லனா நீ அவன உயிரோட விட்டுருக்க மாட்டேன். சித்தார்த், ஒரு நிமிஷத்துல. சித்தார்த், நீ இவ்வளவு கோபப்படாதடா. இங்க பாரு, உன் கோபத்தால நீ என்ன தொலைக்க தான் போற. சிந்து, கண்டிப்பா இவ்வளவு கோபம் நல்லதுக்குல பாத்துக்கோ. அவன் என்ன பண்ணா? சரி ஓகே விடு. சாரி, நான் தான் போன் பார்த்துட்டு யாரோ ஏதோ கேட்டு வந்திருக்காங்கன்னு அசால்ட்டா நின்னுட்டேன். அதுக்காக எல்லா நேரமும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அவனுக்கு கறி வேண்டாம். அவன் வீட்டுல பொம்பளைங்க யாருமே இல்லையா? ஐயோ சித்தார்த், சரி வா. நான் வரல, நீ மட்டும் போ. எப்ப பாரு கோபப்பட்டு கத்திக்கிட்டு உனக்கு வர இந்த கோபம் என்னதான் ஆக போதோ தெரியல. நீதான் எல்லாம் முழுசா நம்பி முழு மனசோட கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லி இப்போ நீ இப்படி எல்லாம். சிந்து, எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ்டா, திரும்பவும் சொல்றேன், கோபப்படாத. உன் கோபத்தால என்ன தொலைச்சிராத. வேண்டாம் அப்படி சொல்லாத. கண்டிப்பா எனக்கு கோபப்பட மாட்டேன். எங்க வீட்டுல வந்து இப்படிதான் கோபப்பட்டுட்டு எங்க அப்பாட்ட எல்லாம் பேசினேன். ஆனா இப்ப ஓரளவுக்கு எல்லாத்தையும் மாத்திக்கிட்ட. இந்த கோபத்தையே துப்பற ஒழிச்சிடு. நீ ரொம்ப நல்ல வேண்டாம். உன் கோபம் தான் உன்னை கெட்டவன் ஆக்குது. சரிமா, ஆனா அவன் பண்ணது தப்பு. இப்ப நம்ம பேசாம விட்டோம்னு நினைச்சுக்கோ, அடுத்து எல்லா பொண்ணுங்க கிட்டே இப்படிதான் அட்வான்டேஜ் எடுப்பான். இதெல்லாம் முளையில கிள்ளி எரியணும். கொடுத்த 4 அறைக்கு நீ ஒண்ணு மட்டும் இல்ல, எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு பயம் வரணும். அப்பதான் பொண்ணுங்க நிம்மதியா எங்கனாலும் போயிட்டு வர முடியும். சரி ஓகே, பார்க்காத. இனி கோபப்பட மாட்டேன் சிந்து. சரி ஓகே, நம்புறேன். உன் நம்பிக்கையை எப்பவும் காப்பாத்துவேன்.
எதுக்கு வந்தேனா சமோசா சூடா இருக்கு வாங்கிட்டு வரவா? வாங்கிட்டு வா. இல்ல இல்ல நானும் வரேன். ஏன் உங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இங்கே நின்னு? ஒண்ணும் வேண்டாம், கூட வரேன். பயந்துட்டியோ? லைட்டா. ரொம்ப சிரிக்காத, எங்க அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். திரும்பவும் உங்க அண்ணனா? ஆத்தாடி வா உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டே இருக்கேன், அப்பதான் உங்க அண்ணனை மறப்ப. ஆ, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல பாக்குற எல்லாருக்குமே தெரியும். வாதாயி போயிரலாம். திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சம் மறந்து நிற்கிறதே. ஓகே 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 சார். இல்ல இல்ல இன்னும் 2 டேஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஆமா சார் ஆமா சார். ஓகே ஓகே சார். ஓகே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுறேன். ஷியோர் சார். இல்ல இல்ல எங்க ரத்ன மாமாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே சார். ஐட்டா உள்ள வா. இல்ல இல்ல இங்க. ஓகே ஓகே. ஆமா சார். ஒரு 2 மினிட்ஸ் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். ஓகே ஓகே சார். ஹாய் ஐட்டா. ஓய் என்ன ஊருக்கு கிளம்புறியாக்கும்? நியூஸ் எல்லாம் வந்திருக்கு போல. ஆபீஸ்ல உள்ள நியூஸ் எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் என்ன பார்க்க வராம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்லம்மா ஒரு முக்கியமான போன் கால், அதனாலதான் யார் தொந்தரவு இல்லாம இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். பேசி முடிச்சாச்சா? இல்ல இல்ல திரும்ப கால் பண்ணணும். நீ இப்ப கிளம்பிறியா என்னமோ நினைச்சுதான் உன்கிட்ட பேசுறதுக்கு கட் பண்ணேன். ஓஹோ, இந்த அளவுக்கு விவரம் தெரியுமா? இந்த அளவுக்கு விவரம் தெரியுமாவா? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? அதுவா, சொல்லிரவா? என்ன ஒரு மாதிரி கேக்குற? ஐட்டா நீங்க சுத்த வேஸ்ட் ஐட்டா. வேஸ்டா? ஏமா அப்படி சொல்ற? இல்ல, பொண்ணுங்க ஃபீலிங்ஸ கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் எப்படி ஐட்டா இந்த ஊருக்குள்ள குப்பை கொட்ட போற? நிப்பாட்டு. ஊருக்குள்ள குப்பை கொட்டுறதுக்கும் உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லையா? இல்லனா நீ சம்பந்தப்படுத்திக்கோ. ஓய் பாரி என்னாச்சு? அதாவது ஒரு பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆஹா இத வந்ததுமே சொல்ல வேண்டாமா? யார் அது? ஐயா வாய பழந்தாப்ல. நீ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணுவ? ஓய் யாருன்னு மட்டும் சொல்லு, எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. நம்ப முடியலையே. என்னம்மா பொசுக்குன்னு நம்ப முடியலன்ட்ட? நானா ஒரு காதல் மன்னன். இல்ல இல்ல காதல் மன்னனோட புள்ள, அதனால கொஞ்சம் ஊசாரா கெத்தா. ஓய் என்ன சிரிக்கிற? இல்ல உனக்கே சிரிப்பு வருது ஐட்டா. அப்படிலாம் இல்லம்மா. சரி ஓகே, இப்ப நீ தான் அந்த பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஐட்டா என்ன ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேல, அந்த பொண்ணு நீதான். இல்ல நீதான் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப அந்த பொண்ணை நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு ஓ மூலமா காமிக்கிறேன். ஆஹா ஓகே ஓகே. ஐட்டா வேண்டாம், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஹலோ ஹலோ, இப்ப பாரு இந்த ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ. சரி ஓகே ஸ்டார்ட். காயத்ரி இங்கதான் இருக்கியா? சொல்லுங்க சார். உனக்கு ஏதாவது வேலை இருக்காமா? இல்ல சார், ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே ஓகே, ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன சார்? ஜீவா உள்ள ஒரு கிளையண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா சார் பார்த்தேன். அவன் கிட்ட ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லி வர சொல்லுமா? மீட்டிங்கா? ஆமாமா, பெங்களூர் கம்பெனில இருந்து முக்கியமான ஆள்லாம் வந்திருக்காங்க. எத்தனைப்பா எல்லாரையும் கூப்பிட்டு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. நான் உன திரு சக்தி எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ம முதல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். ஜீவா போன் பேசிட்டு இருந்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முன்ன பின்ன சீக்கிரம் வர சொல்லிடு. நீ சொல்லிடுறேல? நான் சொல்லிடுறேன் சார். காயத்ரி உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? ஐயோ சார், இந்த இருக்கு ரூம். ஜீவா உள்ளதா இருக்கா, நான் பார்த்தேன். நான் சொல்லிடுறேன். ஓகேமா ஓகே ஓகே. இந்த திரு சக்தி கிட்ட பேசிட்டு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். சங்கர் என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? ஒருவேளை ரொம்ப முக்கியமான மீட்டிங்கோ? ஐயோ பாரி வேற உள்ள போய் பேச போறேன்னா, அவ உள்ள போய் 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள போய் கூப்பிடவா? வேற வழி இல்ல, நான் மீட்டிங்க உடனே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. போய் ஜீவா கிட்ட சொல்லிடலாம், அதான் நல்லது. ஹாய். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் பேசாம இரு. ஓகே. அப்புறம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ சிரிக்க கூடாது, எதுவும் ஊட பேசக்கூடாது. அப்புறம் நான் பேச வந்த டயலாக் மறந்துடும். சரி ஐட்டா. பாரி சொல்லுங்க ஐட்டா. பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஓகே ஓகே. பாரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுனா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ வேற என்ன பேசுறதுன்னு தெரியலையே. இந்நேரம் நம்ம அப்பா பக்கத்துல இருந்தா பக்கமா டைலாக் எடுத்து விட்டுருப்பாரு. டேய் ஜீவா, நீ ராகவ் மகேண்டா, சொதப்பிராத.
பாரி மட்டும் இல்ல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லி நம்மள கிண்டல் அடிப்பா. ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. பாரி, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜீவா இங்க பாரு, நீ மட்டும் எனக்கு ஓகே சொல்லு. நான் உன்னை காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன். நிஜமா பாரி? சொல்லுவாங்கல்ல, அது என்னது, தங்க தாம்பாளத்துல தாங்குறதுன்னு, அந்த மாதிரி உன்னை தாங்கன்னு தாங்குவேன். என்ன அப்படி பாக்குற? உண்மைதான். என் மேல நம்பிக்கை இல்லனா இப்பவே எங்க மாமாட்ட பேசட்டா? என்ன பேசாம இருக்க? எங்க மாமாவை கூப்பிடவா? ரத்ன மாமா. ரத்ன மாமாட்ட பேசி இப்பவே கிராமத்துக்கே பொண்ணு கேட்டு வருவேன். நாளா யாரு தெரியுமா? தெரியல, இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எப்படி என் காதல வெளிக்காட்டுறதுனா, பாரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ ஐதா. ஜீவா இப்பவாது நம்புறியா எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு? இனி என் காதல் தொலைதூரம் தான். நான் சாம்பலானாலும் என் காதல் வாழுமே. ஐதா, இப்படிலாம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுவ? எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் ஒரிஜினலா இருந்ததா? ரொம்ப ஒரிஜினல் தான். எனக்கு கொஞ்சம் விடுறியா? யாராவது வந்தா? ஐயோ, ஆமால. ஓகே